மொத்தத்துல உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்டே குப்புராட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். சரி, அதை விடுங்க. நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல் எல்லாம் மழையில நனைஞ்சி வீணா போச்சு. டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிற நீங்க அதை ஏதாவது கவனிச்சிங்களா? அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்றுக்கிறீங்களா? கூண்டாஸ்ல மட்டும் போடுவீங்க. இதானே உங்களுடைய அந்த சாதனை. பரந்தூர் பிரச்சனை, உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன? மேல்மா விஷயத்துல உங்களோட உண்மையான நிலைப்பாடு என்ன? தமிழகத்துல இருக்கிற எல்லா ஆறுகளையும் இணைப்போம், இந்தியாவிலேயே நாங்க தான் அதை பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற இந்த திமுக கவர்மெண்ட் அவங்களுடைய நாக் என்னன்னு சொல்லவா? இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்சி முடிகிற டைம்ல, அந்த கடைசி 6 மாசம், அந்த 1 வருஷம், அந்த 1.5 வருஷத்துல அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோத்துருவாங்க. கேட்டா எங்க ஆட்சி தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் மேல உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே?